ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்சி. ஸோ நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நைட் வாக் இன் பாண்டி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு இந்து நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணுற ஒரு நைட் வாக் ஸ்ட்ரீட்க்கு தான் வந்திருக்கோம். பாண்டி பஜார் வழக்கமாக வர இடம் தான், அது போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மணக்கல் பார்க் ஏரியாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்போ கீதா கேஃபே வரைக்கும் வந்திருக்காங்க. நான் சும்மா போஸ்ட் பார்த்தேன், நம்ம சித்தனையை வந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு போகலாம். காட்டுறோம் பாருங்க, அங்க போயிட்டு அவன் யார் யார் இருக்காங்கன்ட்டு. நிறைய பேர் நடந்து வராங்க, கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் கலந்து போயிட்டாங்க. பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐபேட்ல வச்சு அந்த பழைய இந்த பாண்டி பஜார் போட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த பாண்டி பஜார் போட்டோஸை வந்து காட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி சொல்றாங்க. ப்ளஸ் இங்க என்ன நடந்துச்சு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அந்த மாதிரி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இன்ஸ்டா பேஜும் இருக்கு. இன்ஸ்டா பேஜ்லயும் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, பிளஸ் அவங்க நியூஸ் பேப்பர்லயும் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க பார்த்த சேஞ்ச் பாண்டி பஜார் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. So very well, Geeta came for live and Krishna. The way they treat customers, not just because you are here for the heritage, and you would always do the same. இல்லை கீதா கேஃபே வந்திருந்தாங்க, அதாவது அங்கேருந்து ஆரம்பிச்சு கீதா கேஃபே வந்து கீதா கேஃபே இங்கே ரொம்ப வருஷமா இருக்கு இல்லையா, அதில் அங்கே இருக்க ஒரு 1954 செலிபிரேட்டிங் 70 years சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து இங்கே பேசியிருந்தாங்க. அந்த ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அதோட வீடியோ வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பாண்டி பஜார் ரொம்ப மாறி இருக்கு. தியாகராய நகரா இருக்கும் போதுல இருந்து பாண்டி பஜார் பேர் தானே தெரியல, ஆனா அப்போல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சது தான். இப்போ பாண்டி ஸ்ட்ரீட், பாண்டி நகர் அந்த மாதிரி சொல்லுவாங்க போல. அப்போல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த பஜாரா மாறினதுல இருந்து அப்படியே அது பாண்டி பஜாரா மாறிடுச்சு. அண்ட் மெயினான டவுட் ஒருத்தர் கேட்டேன்னா, இந்த பொண்ணுகள் மட்டும் எங்க இருந்தா இந்த மாதிரி டவுட்லாம் வருமோ தெரியல. இது எல்லாமே சொல்றீங்க ஓகே, கீதா கேஃபே பேர் காரணம் என்ன, கீதா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவர் சிரிச்சுட்டு மை சிஸ்டர் நேம் அப்படின்னாரு. பாண்டி பஜார் வந்தவங்களுக்கு தெரியும், நான் ஒரு 7 years பேக் இங்க கண்டினியூஸா இந்த இடத்துல டிராவல் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி ரோடு பள்ளமா இருக்கும், ப்ராப்பரா ரோடு கிடையாது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ வந்து ப்ராப்பரா அந்த இங்க சென்னை எதுவும் சொல்லி மாத்தினாங்க இல்லையா, அந்த ஐ லவ் சென்னை அந்த மாதிரிலாம் போட்டு மாத்தினதுனால இப்போ எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ திருப்பி கீதா கேஃபேல ஆரம்பிச்சு கொஞ்சம் இங்கே ஹேர் ட்ரெஸ்ஸஸ், அந்த மலையாளம் ஹேர் ட்ரெஸ் ஷாப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கு அவங்க கூட்டமாக போறாங்க, நான் பேசுறதுக்காக தனியாக வரேன். அங்கே இருந்து என்னை இன்வைட்லாம் பண்ணல, ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய சேனல்லாம் நம்ம ஒன்றும் ஆகலை. இப்போ போஸ்ட் பார்த்தேன், ஒரு மாதிரி உடனே பார்க்கும்போது வந்து நடக்கும்போது நல்லா இருக்கு. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூடவே அவங்க ஃபோட்டோ அந்த ஸ்பாட்ல இருந்து இன்ஸ்டா பேஜில் போடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸ்ட்ரீட் வாக்கில் நடக்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு மாதிரி இதே ரோட்ல நிறைய வாட்டி போயிருப்போம், ஆனா இப்படி போகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாவும் ஒரு என்தூசியாசமா இருக்கு. மக்களே பார்த்துருப்பீங்க அந்த அந்த கேரளா ட்ரெஸ்ஸஸ் பத்தி எடுத்துருந்தா, அந்த கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவளை போய் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப பழமையான கடை. அந்த இங்கிலீஷ் நேம்ஸ் கூட அந்த டைம்ல இருந்தது கிடையாது, இப்போ அந்த இங்கிலீஷ் ஃபான்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ப்ளஸ் அந்த பழைய ப்ளூ கலர் இந்த கலர்ஸ்ல கூட நம்ம ஹிஸ்டாரிக்கல் விஷயம்லாம் கண்டுபிடிக்கலாம். கூட்டம் அங்கங்க குறைஞ்சிங்கன்னே போகுது, ரொம்ப தூரம் நடக்கும் இல்லையா. நம்ம தான் எங்க வர சோம்பேறி ஆகிட்டோம், நடக்கிறதே இல்லை நம்ம. இல்லை சரி நானும் வச்சுக்கோங்க. இப்போ இதை தாண்டி போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பனகல் பார்க்கல ஆரம்பிச்சு கீதா கேஃபே வந்தோம். அண்டு இது கீதா கேஃபேலேருந்து இந்த மலபார் கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இதுவும் தாண்டி போகிறோம். இப்போ அடையார் ஆனந்த பவன் கிட்ட வந்திருக்காங்க. அடையார் ஆனந்த பவன் வந்து இதுக்கு போகிறதுக்கு அந்த OnePlus ஷோரூம் கிட்ட நின்றுருக்காங்க. இந்த OnePlus ஷோரூமில் 7 years பேக் சொன்னது. 7 years பேக் வந்து எனக்கு சரியான கூட்டம். பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஆஃபர் சேலோ அப்போலாம் நான் கடைசியாக வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலாக OnePlus ஷோரூம் கிட்ட
All those things got the auto and the arm, the very paint, the arm cleaner, you have the cycle control, and then the bike, and then இதுல நிறைய விஷயம் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கீதா கேஃபேல ஒருத்தவங்க பார்த்தாங்களா, அவங்க வந்து பின்னு வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. அதாவது நம்ம கூட வாக்கிங்கில் வந்தவங்க வந்து பின்னு வாங்க சொல்லியிருந்தாங்களாம். சரி அவங்க சொன்னாலும் ஒரு கதை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த போது இல்லை வேணாம், நம்ம நடந்து போகலாம், ஒரு 10 feet நடந்து போனால் இப்படி ஒரு 10 பேரை நம்ம பார்ப்போம் பின் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதே மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட நான் வந்து இந்த கீ செயின் வாங்குறதுக்கு பின் வாங்குறதுக்கு இந்த புக்ஸ் விற்கிறவங்க வருவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து வாங்கிக்கோங்க சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு பின் தேவை, அவங்க பின் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இங்க இப்போ கடைகளா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 40 years பேக் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். அண்ட் நிறைய டீ கடைங்க இருக்கும், டிஃபன் கடைங்க இருக்கும் வெளியில. இப்போ வந்து அந்த பார்க்கிங் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த இப்போ மாறி இருக்கு பாண்டி பஜார் ஃபுல் லைட்ஸ் செட்டிங்ஸ் பார்க்கிங்கோட. அதுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி டைம்ல மாத்தினது, அதாவது ஐ லவ் சென்னை அப்படின்ற மாதிரி அந்த தீம்ல மாத்தினாங்க இல்லையா. சின்ன விஷயத்த ரசிக்கிறோம் இல்லையா, ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் தரும் லைஃப்ல. நிறைய விஷயத்த நம்ம ரசிப்போம் சார். ஃபுட்டு தான் மோஸ்ட்லி நம்ம சேனல்ல காட்டுவோம். அண்ட் நெக்ஸ்ட் சினிமா இப்போ நிறைய விஷயம் பண்றோம். அண்ட் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் லைஃப்ல சின்ன விஷயமா இருந்தாலும் சோகமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், அதை கூட ரசிச்சு வைங்களேன். அது நமக்கு தெரியாது. சரி ஓகே இதுவும் இருக்கு, சரி இந்த கோவத்தையும் ரசிக்கிறோம், இந்த கவலையும் ரசிக்கிறோம். அந்த மாதிரியான விஷயம் தான் இருந்து நடந்து வரும். அந்த ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட்ல இருந்து நடந்து வரும். நடந்து திருப்பி ரிட்டர்ன் போறதா சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து திருப்பி அதுவும் ஆப்போசிட் சைட்ல வந்து வாக் பண்ணி போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அந்த பாண்டியன் காஃபி ஷாப் சொல்லிட்டு அந்த காஃபி பவுடர் மேக்கிங் கடை இருக்கு இல்லையா, அங்க வந்து நின்றுருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், ஒரு அந்த நம்ம நியூஸ் எல்லாம் பார்ப்போம், அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் டெஃப் அண்ட் டம்முக்கு வந்து டெஃப் அண்ட் டம் பீப்புளுக்கு வந்து இந்த காதுக்கு அவங்களுக்கும் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த விஷயத்த. ரொம்ப அழகா இருக்கு. அவங்க நடந்து போகும்போது நான் எதிர்பார்க்கல இது கூட்டம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். போக கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. அவங்களும் நம்மளும் நடந்து போயிட்டே இருக்கோம் அவங்க கூட சேர்ந்து. அண்ட் பாண்டி பஜார் சொன்னோடனே, பாண்டி பஜார் ஸ்ட்ரீட் வாக் சொன்னோடனே கீதா கஃபேக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு. அந்த கடையை இவங்க மென்ஷன் பண்ணாலும் பார்க்கலாம். அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து சின்ன வயசுல வந்து ஒர்க் பண்ண கடை. அப்போ வந்து அந்த கடையில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு, நிறைய ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வந்து அங்கேருந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கு அவர் சொல்லியிருக்காரு. முடிஞ்சா அவரை வச்சு அந்த வீடியோ பண்ண முடியாது பாக்குறேன். அந்த கடையை காட்டுறாங்களா இவங்க, அப்படி இல்லைன்னா நானே சொல்லி அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு, பார்க்கலாம். முதல்ல அதான் சொன்னேன் இல்லையா, இந்த வாக் வந்து அந்த நான் நாயுடு ஆலயத்தை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சரி இங்கே ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் போதும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து அந்த சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன், சின்ன விஷயங்களை ரசிக்கிறது. அவங்க இங்கே வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அங்கே அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து இங்கே வரைக்கும் 17 to 22 வரைக்கும் பூக்கடைங்க இருந்துச்சு. அது எண்ணிட்டே வந்திருக்காங்க அவங்க. அது ஒரு அழகான விஷயம். அண்ட் இது இந்த ஷட்டர் மூடுற சவுண்டு, இப்போ க்ளோசிங் டைம்ல நைட்டு இப்போ ஒரு 11 PM போல 10:30 PM ஐ திங்க் ஸோ 10:40 அந்த 10:40 டைம்ல வந்து அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ற சவுண்ட் அங்கங்க. அண்ட் அந்த அங்கங்க அந்த பாட்டோட சத்தம், அந்த பூக்களை எதிரில் ஒரு ரொம்ப பெரிய அந்த காம்ப்ளெக்ஸ் விஷயம் சொன்ன இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸா ஒரு பழைய காம்ப்ளெக்ஸ் ஒன்று காட்டியிருந்தாங்க. இதுதான் இருக்கிற பழைய காம்ப்ளெக்ஸ். இப்போதைக்கு இங்க இருக்கிறது அந்த பூக்கடைங்க வெளியில பொக்கேஸா வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுருந்துச்சு. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம இந்த விஷயத்த எல்லாரும் கேட்டிருப்போம். ரோட்ல நடந்து போகும்போது ஒரு இடத்துல ரஜினி சார் சாங்கு, ஒரு இடத்துல கமல் சாங்கு, விஜய் சாங், அந்த மாதிரி கேட்டுனே இருக்கும். ஒரு முதலாளி சொல்ராஜா சாங், அந்த மாதிரி அது நம்ம கேட்டு போகும்போது ஒரு மாதிரி வேற ஒரு ஃபீலா இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டா அந்த மினி சாங் அது ஓடி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ராயன் பத்தோட அந்த அசுரன் சாங் ஓடி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி கேட்கறதுக்கு அந்த சின்ன விஷயம் அழகா இருந்துச்சு பார்க்கும்போது. மக்களை இவர் தான் வந்து ஹோஸ்ட் இந்த ஃபுல் ஸ்டார்டிங் வாக்கிங்ல இருந்து. நான் மட்டும் இல்ல, உணர்த்தவங்க ஒரு நிமிஷம் வாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இங்க நாயுடு ஹால் வரைக்கும் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லா விஷயத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி. அண்ட் சின்ன விஷயங்களை அழகா சொன்னீங்க மேம். ரொம்ப அப்படி லைஃப் அப்படி சின்ன விஷயத்த ரசிச்சா அது பெருசா தெரியாது. ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப அழகா சொன்னாங்க இவங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லா எடுத்து பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
என்கிட்டயா? அந்த ஹோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க ரொம்ப அவங்க நான் சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரசிப்பேன். அந்த அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ மக்களே, நான் வந்து எஃப்ஜி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எல்லா விஷயத்தையும் ஃபீல் பண்ணணும், உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். மோஸ்ட்லி நம்ம ஃபுட்டை தான் ஃபீல் பண்ண போகிறோம், அண்ட் மூவிஸை தான் ஃபீல் பண்ண போகிறோம், சினிமாவை ஃபீல் பண்ண போகிறோம். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சா அதுவாக அமைச்சிக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பை சூஸ் பண்ண தேவையில்லை, அதுவாக அமைச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப நேரம் மூஞ்ச பார்க்கறது போர் அடிக்கும், பட் பரவாயில்ல. உங்களுக்காக ஒரு சில விஷயம் பேசுறேன் இல்லையா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். எஃப்ஜி இல்லையா பார்த்து அதுவும் தெரிஞ்சுக்கும் போது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆமால, நம்ம எத்தனை வாட்டி கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியா இருக்கும்போது நான் எத்தனை வாட்டி திரும்ப வந்திருக்கேன். இங்கேருந்து பஸ் ஏறி இருக்கேன். இங்கேருந்து எனக்கு வந்து உள்ள அசோக் நகர் மாம்பழம் சீட் போகிறதா தான் இருக்கும். பாரிஸ்லேருந்து 11G 11A பஸ் கிடைக்கும். 11A பஸ் வந்து இங்கே இந்த சிக்னல்லே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி வெஸ்ட் மாம்பலம் போகணும், அசோக் நகர் போனால் போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி போன காலங்கள்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஷேர் ஆட்டோவில் போவோம். ஷேர் ஆட்டோ அழகாக இருக்கும். அந்த டெம்போ வேன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஷேர் ஆட்டோ அது. அப்பா ஒர்க் பண்ண கடன் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு வாட்டி வந்து நான் எப்போ ஃபர்ஸ்ட் மாண்டி பஜாரை ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அந்த கடையை சொன்ன அப்புறம் தான் இந்த மாதிரி இந்த கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவர் காமி கூட இல்லை சொன்னார். இந்த மாதிரி கீதா கேஃபேக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அவரோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீதா கேஃபேலேருந்து மசாலா தோசை வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு. அவங்க சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அதான் அவங்களுக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க் இருக்குது, சமையல் பண்ண டைம் இல்லைன்னா ஒரு கீதா கேஃபேல வந்து மசாலா தோசை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் சொல்லுவாராம். போயிட்டு அன்னைக்குன்னு பார்த்து சந்தோஷமாயிடுவாங்களா, கீதா கேஃபேல மசாலா தோசை கிடைக்கும். புது புது கடைகள்லாம் இருந்துச்சு. பழைய கடை பழசு புதுசு அதெல்லாம் இல்லை. இருக்கிற விஷயத்த ஃபீல் பண்ணுறோமா, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறோமா, அதெல்லாம் முக்கியம். எல்லா விஷயத்தையும் நான் வந்து ப்ராப்பர் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தான் வரல, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே வந்தது. பார்த்தா அது மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓனாலும் இங்கே வந்தோடனே இந்த விஷயத்தெல்லாம் என்னடா இது நம்ம ஒரு விஷயத்த பார்க்குற மாதிரி இன்னும் சில பேர் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி. அது நான் வண்டியில் போகும்போது சின்ன அந்த மணல் ஜல்லி இருக்கு, அதை போட்டு வச்சுருந்தா அதில் சின்ன பசங்க விளையாட்டுருப்பாங்கல்ல, அதை பார்க்க கூட அழகாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறோம் தான் எஃப்ஜி. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம பண்ற மாதிரியே இங்க பண்றாங்களே அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான ஃபீலிங்ஸா இருந்துச்சு. எஃப்ஜினாலே ஃபீல் தானே. ஸோ நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பேஜ் நம்ம வீடியோ சம்திங் சொன்னாங்க, அதுலயும் நம்ம வீடியோ கேட்டிருக்காங்க, பார்க்கலாம், ஷேர் பண்ணலாம். போய் தீபாவளி காலனி 2 போறோம், சத்தியம் சேத்துல போறோம். இப்போ நம்ம பாய்ஸ் வராங்க, தனியா போற படத்துக்கு நினைச்சுக்காதீங்க. நம்ம செலிபிரிட்டி வேற இன்னைக்கு ஆஃபீஸ் அவருக்கு, அதனால வரல. அவர் கால் பண்ணி உங்ககிட்ட போட்டு விடுவான்னு நினைச்சு. அவர் வந்து இன்னைக்கு ஆஃபீஸு, நேற்று வேற அவர் இன்ஸ்டா பேஜுக்கு வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஆஃப் எடுக்க முடியாது அவரால். அவருக்கு வந்து வெனஸ்டே டர்ஸ்டே ஆஃப், அதனால ஆஃப் எடுக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு ஆஃப், அதனால முடிஞ்சு யாரும் வந்தாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமா முடியல நீங்க நடந்து போறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்தாரு, கேமராமேன் இருந்தார். அவர்கிட்ட அவர் வந்து அந்த கேமராமேன் வந்து கேட்டாரு, அந்த கேமராமேன் கிட்டே இருந்து கேட்டாரு, வந்து நிறுத்திட்டு என்னப்பா பண்றீங்க இங்கன்ட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் போட்டோலாம் எடுக்கிறீங்க, வீடியோலாம் எடுக்கிறீங்க, என்னாச்சு ஏன் கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டார். அவர் பயங்கரமான பதில் வந்து சொன்னாரு. கேமராமேன் சொன்னாரு, இந்த மாதிரி பழைய இருந்த பாண்டி பஜார் சென்னைக்கும் இப்போ இருந்த சென்னைக்கும் வித்தியாசத்தை பார்க்குறோம், என்ன இருக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மாதிரி. அவர் வந்து வந்த ஸ்ப்ளெண்டர் பைக்ல மாசம் வந்த தலைவர் வெங்கி கட்டி மாதிரி மாசான லுக்லயே இருந்தார். அப்போ வந்து சென்னை நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன நல்லாவா இருந்துச்சு, இப்ப நல்லாவா இருக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு ஒரே முறுக்குதான் முறுக்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நடுவில் வந்து இந்த மாதிரி விஷயமும் அவர் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. என்னடா வந்தாரு அவர் பாட்டுக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு நான் அவர் வந்துட்டு ஒரே ஒரு கவுண்டர், அப்போ இருந்த சென்னை நல்லா இருந்துச்சு, இப்போ சென்னை நல்லாவா இருக்கு அப்படின்னு போயிட்டாரு. அது மாதிரி இந்த இப்போ படத்துலலாம் 3 மணி நேரம் படம் இருக்கும், 5 நிமிஷம் யோகி பாபு வந்து நின்று போனா பயங்கரமா சிரிப்போலாம். நான் அங்கேயே எல்லாருமே சிரிச்சிட்டேன், தாங்க முடியல சிரிப்பேனால அங்கே. ஸோ சியூ மக்களே, இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் வேணால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் மோஸ்ட்லி ஃபுட்டு அப்புறம் சினிமா மூவிஸ் பற்றி இருக்கும். தியேட்டர் ரிவ்யூலாம் இதுக்கு மாதிரி போட்டு போய் செக் பண்ணி பாருங்கள்.
அதில் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம சேனல் அமைச்சிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அமைச்சிக்கிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள தேடி வரும். நல்லா இருந்துச்சுன்னா see you soon. Bye.